ஆனால் இந்த நீட் வந்து நாட் ஃபார் அண்ட் மெடிக்கல் மாத்திரம் இல்லை, இப்போ நர்சிங் படிக்கணும்னாலோ, யுனானி படிக்கணும்னாலோ, பிடிஎஸ் படிக்கணும்னாலோ, சித்தா படிக்கணும்னாலோ நீட் கம்பல்சரி. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த 1,50,000 பேருக்கும் அட்மிஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா மெடிக்கல் படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற டோட்டல் சீட்ஸே வந்து 12,000 தான். ஸோ 12,000 சீட்ஸ் தான் வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் அவைலபிலிட்டி. இதில் வந்து 3 கிரிட்டீரியாவாக இருக்குது. ஒன்று வந்து அரசே நடத்தக்கூடிய கல்லூரிகள், இன்னொன்று டீம்டு யூனிவர்சிட்டி, இன்னொன்று பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த டோட்டல் சீட்ஸில் வந்து 12,000 சீட்ஸும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரமே படிப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆல் இண்டியா கோட்டா 15% போயிடும். அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்களுக்கு 7.5% கோட்டா போயிடுது. இது போய் மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சீட்ஸில் எல்லாருக்குமே எம்பிபிஎஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமானா தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறது தவிர மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் படிக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் மினிமம் 1 crore வந்து ஓவரால் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அப்போ இதை தாண்டி என்கிட்ட எலிஜிபிள் இருக்குது, நான் நீட்டில் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் மெடிக்கல் படிக்கிறதுக்கு என்கிட்ட எலிஜிபிள் ஸ்கோர் வச்சுருக்கேன், ஆனால் இந்தியாவில் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடுகளில் நம்ம செலக்ட் பண்ணி, குறிப்பாக ஃபிலிப்பைன்ஸில் ஒரு 3 மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸை நம்ம எடுத்து அங்கே அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே படிச்சுட்டு வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணோம்.